11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போன வருஷம் நடந்த ஒரு ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 21 மார்க் வரும். 1 மார்க் படித்தாலே 20 மார்க் எடுத்துடலாம். மேக்ஸிமம் 18-15 வந்து புக் பேக்லேருந்தே தான் வரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், வாட்டர்னா வாட்டர் ப்ரூஃப், பீஸ்ஃபுல், breakable, unbreakable. I gave dash 1 rupee. I gave 1 and 1 rupee. wood தான் வரும்னு நினைக்கிறேன். The dog jumped the river. The dog jumped into the river. அதுக்கப்புறம் இதை வந்து பெரம்புலேட்டர்னா அதை எப்படி சுருக்கி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெரம்புலேட்டர்னா என்னென்னா ஒரு குழந்தைய தள்ளி மூவாங்கல்ல, அந்த வெண்டிக்கு பேர் தான் பெரம்புலேட்டர். நீங்கள் 1 மார்க்கு ஈஸி தான், பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஆனந்த் இன்வைட் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் இஸ் பர்த்டே பார்ட்டி. FU ஃப்ரெண்ட்ஸ், FU தான் வரும். அதுக்கப்புறம் எதனா ஒரு 4 யூனிட்டோடைய போயம் கொஸ்டின் ஆன்சர் படிச்சிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் ஈஸி. ஷர்மிளா said that I had not seen her அப்படி வரும். The textbooks was distributed by the teacher இப்படி வரும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதணும். அப்போது he spared of her weakness. Radha was weak but she attended the class. அதுக்கப்புறம் you did not run fast, you did not catch the train. இதுக்கு தெரியல, நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி கொடுத்துட்டு கேட்டால் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எல்லாம் ஈஸி தான். இங்கிலீஷுக்கு படிக்கவே தேவையில்லை, இருந்தாலும் படித்தா நல்ல குட் மார்க் எடுக்கலாம். சம்மரி எழுதுங்க, நோட்ஸ் எழுதாதீங்க. Thank you for watching this video. Please like and subscribe.